Shri Krishna, Sri Krishna, Sri Krishna, Sri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. Hari Om Tat Sat. பஞ்சதசி 13வது அத்தியாயம் 65வது ஸ்லோகம். அவ்யாக்ருதம் புரா ஸ்ருஷ்டேஹ ஊர்த்வம் வியாக்ரியதே த்விதா அச்சிந்த்ய சக்திர்மாயைஷா பிரம்மண்யவ்யாக்ருதாபிதா. பஞ்சபூத உடல் பாஞ்சபௌத்திக பிரபஞ்சம், இந்த ரெண்டுத்தனி நிராகரணம் பண்ணணும்னு சொன்னால் பஞ்சதசி படிக்கணும். சுவாமி வித்யாரண்யர்னால் சொல்லப்படுற இந்த கிரந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் கடந்த சத்சங்கத்தில் 65வது ஸ்லோகத்து வரைக்கும் விசாரணை ரொம்ப சூக்ஷ்மம் ஆழமாக இருக்கும். அவரும் பல உதாரணங்கள் சொல்லி ஒரே விஷயத்தின் பல திருஷ்டிகோணத்திலோ அது நான் உங்களுக்கு புரியறதுக்காக எனக்கு முடிஞ்ச விதத்தில் நான் முயற்சி பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப கான்டெம்ப்ளேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. அப்படி எடுத்துக்கிட்ட அப்படிப்பட்ட சாதகளுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு கைடன்ஸாக இருக்கும், மார்க்கதர்ஷகமாக இருக்கும். வேதாந்தத்தில் நம்ம பண்ண வேண்டியது ரெண்டு. நாமரூப பிரபஞ்ச ஜகத்தினை நிராகரணம் பண்ணணும். நாமரூப ஜகத் யாருக்கு காணப்படுறதோ அனுபவப்படுறதோ அந்த உணர்வினை உணரணும். இது ரெண்டு தான். இதுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ அதெல்லாம் வேதாந்தம் சாஸ்திரம் சொல்கிறது. அப்போது இந்த 65வது ஸ்லோகத்தில் நமக்கு தெரிகிற இந்த பிரபஞ்சம் மொத்தம் எல்லாம் எப்படி பார்த்தா கூட முன்னாடி இல்லாமல் இருக்கு, அதுக்கப்புறம் உருவாகிறது, அதுக்கப்புறம் காணாமல் போகிறது. நம்ம எல்லோரும் அப்படி தான். இந்த சரீரத்திலோ இந்த லோகத்திலோ அந்த குறிப்பான பிறந்த நாள் அந்த முன்னாடி நம்ம இல்லை. அப்படி எனக்கிட்டேருந்து ஆரம்பித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பிரபஞ்சம் எப்போ உருவாயிடுச்சு அதெல்லாம் விட்டுடுங்கோ. நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே இல்லையே. அப்போ அது உருவாகாமல் இருக்கு. அதுக்கப்புறம் உருவானதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகிறது, ரெண்டு விதமாக வியாக்கிருதமாகிறது, வியக்தமாகிறது. ரெண்டு விதமாக. இந்த ரெண்டு விதமாக வியக்தமாகிறதுன்னா ஒன்று பிரகிருதி, இன்னொன்று புருஷன். பிரகிருதி மாறிக்கொண்டே இருக்கும், புருஷன் மாற மாட்டான். அப்படி ரெண்டு விதமாக இது நமக்கு அனுபவப்படுறது.
என்னுடைய அனுபவத்திலேயே நானே தான் எல்லா ஜீவித தசைகளை தாண்டி வந்திருக்கேன். நானும் இருக்கேன். என்னுடைய யவனம் போயிடுத்து, மூப்பு வந்துச்சு, அப்படி மாறிட்டு இருக்கு. ஸோ 2 இருக்கு. இது ஏன் எப்படி நடக்கிறது? இங்கே இந்த 2ல எது சத்தியம், எது மித்யா? மாறிக்கொண்டே இருக்கிறது எல்லாத்தையும் சத்தியம்னு சொல்ல முடியாது. என்ன, அது மாறிக்கொண்டே இருக்கிறது நித்தியமாக இருக்கிறது இல்லை. இப்படி நித்தியமாக இல்லாத மாறிக்கொண்டே இருக்கிறது ஒன்று காட்டிட்டு அது யாருக்கு தெரிவிக்கப்படுறதோ அவனும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறான். யார் இது பண்ணுறான்? எப்படி நடக்கிறது இது? அது எப்படி நடக்கிறது, யார் பண்ணுறான் అని சொல்கிறதே அதிக பேர் மாயா வேதாந்தம் சாஸ்திரம் சொல்கிறது. வேதாந்தமே இல்லை, பகவத்கீதையில் பகவான் உபயோகப்படுத்திட்டார். புராணங்களுக்குள்ளேயும் இந்த ஈஸ்வருடைய மாயா சக்தின்னு உபயோகப்படுத்தார். ஏஷா மாயா சக்தி அதுதான் பண்ணுறது. இப்படி ஒன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறாமல் இருக்கிறதா, அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ரெண்டுமே அது காட்டுறது. ஆனால் காட்டுறதெல்லாம் நிஜம் இல்லை. இப்போ அதை பற்றி நம்ம அது எப்படி காட்டுறது, என்ன பண்ணுறது, அது யார், அந்த சக்தி எங்கே இருக்குது, இப்படியெல்லாம் சிந்திச்சு அதோடைய மூலம் இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. யோசனையே பண்ண முடியாது. யோசனையே பண்ண முடியலன்னு அப்புறம் எப்படி விவரிப்பேன்? அச்சிந்தியம். ஆனால் எங்கே இருக்குது இது? அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எதுன்னு அதிஷ்டானமாக வச்சுக்கிட்டு இந்த மாயா வேலை பண்ணுறது தனக்கு தானாக இருந்து வேலை பண்ணுமா? இல்லை. அதுக்கு தனக்கு தானாக அஸ்தித்வமே இல்லை. அப்போ அது பிரம்மனில் இருந்து, அப்போ பிரம்மத்தில் இருந்து புருஷன், பிரம்மன்னா கான்ஷியஸ்னஸ் இல்லை உணர்வில் அது இருந்து அங்கே அவ்யாக்கிருத்தமாக இருக்கப்போ, ஆனால் அது வியக்தமாகும் போது வியாக்கிருத்தமாகிறது. அப்போது அவ்யாக்கிருத்தமாக இருக்கிற இந்த சொல்லி விவரிக்க முடியாத இந்த ஒரு சக்தி இங்கே இல்லாதது ஒன்றும் இருக்கிற போல் காட்டுறது, இல்லாதது இருக்கிற போல் காட்டுறது. அதுக்கு இந்த மாதிரி மாயா இல்லை அவ்யாக்கிருத்தானி பேர் கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒன்று பேர் சொல்லணும் இல்லையா? எலக்ட்ரிசிட்டி, நெருப்புடைய பர்னிங் பவர், அபிதா ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. ஸோ கடந்த சத்சங்கத்தில் நம்ம கடைசியாக இதெல்லாம் முடிக்கும் போதும் நானும் வித்யாரண்ய சுவாமி அவரே கொடுத்த இதே அத்தியாயத்தில் இந்த சக்தினி நம்ம ஏன் பார்க்க முடியாது? மாயா சக்தினு விட்டுடு, நெருப்புடைய இருக்கிற சக்தினி நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் நெருப்பு பார்க்கலாம், நெருப்பத்துடைய வெளிச்சமும் பார்க்கலாம். ஆனால் அதில் இருக்கிற சக்தி இருக்குது, அது நீங்கள் ஒருக்காகவும் பார்த்தீங்களா? பார்க்க முடியுமா? அதை பார்க்கல நீ ஒருக்காகவும், அதோட எஃபெக்ட்னு மட்டும் பார்க்குற. தொட்டிட்டா எரியறது உனக்கு தெரியறது, இங்கே கொப்பளம் வரும். ஆனால் நீ சக்தினையும் பார்க்க முடியல. 5 புலங்களினால் எது வச்சியும் அந்த சக்தினு பார்க்க முடியாது. நல்ல ஜாகிரதை கேட்கணும், சக்தினு பார்க்க முடியாது. இப்போ சயின்ஸில் கூட இங்கே எனர்ஜின்னு பேசுகிறோம். எல்லாமே பயோ எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி, அந்த எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜி என்ற அது ஒரு எஃபெக்டாக வரும்போது தவிர எனர்ஜின்னு யாராவது பார்த்தாங்களா? இந்த 5 புலங்களை வச்சு ஏதாவதுனால நான் இப்படி சொல்ல, அது ஏதோ ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்போது ஓ இங்கே சக்தி இருக்கேன்னு நம்ம அனுமானம் பண்ணணும்.
அவ்வளோதானே. அதனால் அன்றைக்கி அதை சொல்லி, அப்போது இதோடைய விஷயம் என்ன பண்ணுறதுன்னா, இதை அடுத்த ஸ்லோகம் தொடங்கி பேசுவோம். கண்டினியூட்டி தான். 66 இதே விஷயத்தின் இப்போ பேசின இந்த மாயா, புருஷன் இல்லை பிரம்மன் பற்றி இன்னொரு விதமாக ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் அந்த ரிஷி சொன்ன ஒரு வாக்கியத்தை நீங்கள் சொல்கிறார். அவிக்ரிய பிரம்மனிஷ்டா விகாரம் யாத்யநேகதா மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். இந்த வரி அப்படியே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் ஸ்வேதாஸ்வதர ரிஷி சொல்லியிருக்கார். முதல் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எது நம்ம அவ்யாக்கிருதமாக இருக்க இந்த மாயான்னு பேசுகிறோமோ, இது எதின் அதிஷ்டானமாக வச்சுக்கிட்டு நெருப்புடைய இருக்கிற சக்தி நெருப்புன்னு ஆதாரமாக வச்சுட்டு தான் இருக்கு. அது தனியாக வேறு இருக்கா? இல்லை. அவிக்ரிய பிரம்மனிஷ்டா, இந்த மாயா எது பேசுகிறோமோ சக்தி, இது எந்த ஒரு வேலை செய்யாத ஜாப்லெஸ், வேலை செய்ய மாட்டா, அவிக்கிரியமாக இருக்கிற அந்த உணர்வில் பிரம்மத்தில் இது ஆதாரப்பட்டிருக்கு. ஸோ அவிக்கிரிய பிரம்மனிஷ்டா. ஆனால் எப்போ அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ விகாரம் யாதி அநேகதா, அது எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தப்போ அந்த ஒரு எனர்ஜி இங்கே வெளிச்சம் கொடுக்கறது, அங்கே காற்று கொடுக்கறது, இங்கே சப்தம் கொடுக்கறது, வேறு இன்னும் கூட என்னென்னமோ பண்ணும் இல்லையா வியக்தமாகும்போது. ஆனால் இந்த வீட்டுக்கு வர அந்த எலக்ட்ரிசிட்டி மெயின் ஆஃப் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்கோ, இதே எதுவுமே ஒர்க் பண்ணல. அதே போல் நினச்சிக்கோங்கோ, விகாரம் எப்படி அநேக விதமாக விகாரங்கள்னு கொண்டு வருது. யாதி அண்டர்கோஸ். இப்போ அண்டர்கோஸ்ன்னா அநேக விகாரங்களாக ஆயிடுச்சு. பிரம்மன் நல்ல ஜாக்கிரதை கேட்கணும். பிரம்மன் ஆதாரமாக வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாயா சக்தி இப்படி பலதை காட்டுறது. அப்படி பலது காட்டும் போது அது விகாரங்கள் ஆயிடுது. அதனால் பிரம்மனுக்கு ஏதாவது விகாரம் ஏற்பட்டுதான்னா இல்லை. அதுதான் முதல்லையே சொல்லிட்டார். அவிகாரமாக அதிலோ விகாரம் கொண்டு வர முடியாத பிரம்மத்தினை ஆதாரமாக வச்சுக்கிட்டு, இதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மறுபடியும், கரண்ட்டுன்னு ஆதாரமாக வச்சுக்கிட்டு व्यक्तப்படுத்துகிற இந்த டியூப்லைட் பல்பு இது வேறே கலராக இருக்கலாம், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், இதிலேயே டிஸ்கோ வைக்கலாம், டான்ஸ் பண்ணுவது, மிளுக்கு 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 பண்ண வச்சா அது பண்ணும். இது இவ்வளோ விகாரம் பண்ணுறது, இது நிற்கிறதுக்கே காரணமான எலக்ட்ரிசிட்டிக்கு இந்த விகாரம் ஏதாவது தொடுமா? இது புரியணும் நல்லா. அவ்வளோதான். அதே போலுதான். அப்போது இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போன்னா இதுதான் இது முன்னாடி விவர்த்த காரணம்னு பேசியிருக்கும். முதல்ல மாறாத மாற்றமே ஏற்படாது, ஆனால் பிரம்மம் தான் காரணமாக இருக்கிற போல் இருக்கு. ஏன்னா மாயா பிரம்மன் அதிஷ்டானமாக வச்சுக்கிட்டு தான் இருக்கின்றனது. அப்படி அனி சொல்லி முதல் வரியில் சொன்னதுக்கு பிறகு அப்போது இந்த மாயாக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம். பிரகிருதி, இயற்கை.
மாயாந்து பிரகிருதிம் வித்யாத். இந்த மாயனை வந்து பிரகிருத்தின்னு புரிஞ்சுக்கணும். பிரகிருதி என்ன உனக்கு புலங்களுக்கு தெரியறது. உன்னை புலங்களே அதான் சொன்ன முதல்ல ஆரம்பம் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டு. பஞ்சபூத உடல், பாஞ்சபௌதிக உலகம், இது ரெண்டுமே சத்தியம் இல்லைன்னு சொல்லணும்னு பஞ்சதசி படிக்கணும்னு சொன்னான். லேட்டாக வந்தவங்களுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது பிரகிருதி, நீ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சு இங்கே நடமாடுறையோ செய்கிறையோ, எது வச்சு சுற்றி இவ்வளோ பெரிய வெரைட்டி, நாவலிட்டி, பியூட்டி இருக்கிற இந்த உலகத்தை நீ பார்க்குறையோ, அது எல்லாமே மாயோடைய சேஷ்டை, பிரகிருதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, வார்த்தை மாற்றியாச்சு. ஸோ மாயான்னு சொன்னோம், அதுதான் பிரகிருதின்னு சொன்னோம். அங்கே பிரம்மம் ஆதாரமாக தான் இது வந்தது. அந்த பிரம்மனுக்கு பேர் பதிலாக மாயினம். யாருன்னு ஆதாரமாக வச்சுக்கிட்டு இந்த மாயை வேலை பண்ணுறதோ, யார் இல்லைன்னு இந்த மாயா நிற்க முடியாதோ, அந்த பிரம்மனுடைய பொட்டென்ஷியல் பவர் இஸ் கால்டு மாயி. மாயா யாரு கிட்ட இருந்துக்கின்றதோ அதனால தான் மாயாவி. யார் மாயை காட்டுறானோ அந்த மாயாவி. யார் கையில் மாயா இருக்கின்றதோ, ஆனால் மாயை காட்டுற மாயாவிக்கு அவனோட மாயை அவனே எஃபெக்ட் பண்ணுவான். அதான் எலக்ட்ரிசிட்டி இந்த பல்பு எரியுகிறதுனால இந்த பல்பு என்னாவது பண்ணிக்கோ, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இது அது ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. மாயினமணி மட்டும் சொன்னால் பார்த்தா அது உனக்கு மகேஸ்வரன்னு சொன்னால் உனக்கு பிடிக்கும். ஈஸ்வரன், மகேஸ்வரன் எந்த ரூபமாக இருந்தானோ, மகா ஈஸ்வரன், மகேஸ்வரன். ஈஸ்வரன் மகேஸ்வரன்னா சிவனன்னு நினச்சிக்கக்கூடாது. இங்கே அர்த்தம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற எந்த ஒரு மூலம் இருக்கின்றனதோ, ஆதி மூலம், அதுக்கு பேர் மகா. ஈஷ கண்ட்ரோல் பண்ணுறதே. ஈக்ஷனாத் ஈஷனாத் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் கண்ட்ரோலும் பண்ணிட்டு இருக்கனால அது ஒரே ஒரு மூலம்னால அது மகா ஈஸ்வர. அதனால் அதுக்கு இன்னும் நம்ம நினைக்கிற சிவபெருமானுக்கு சம்பந்தம் இருக்கான்னு இருக்கு, ஆனால் சம்பந்தம் இல்லை நிஜமாக இப்படி பார்த்துட்டு. ஓகே, ஏன்னா பேதம் வருமே. அது இப்படி புரிஞ்சுக்கலன்னா வைஷ்ணவனுக்கு சிவனுக்கு சைவனுக்கு பேதம் வருதே. அப்படி சரி, ஸ்லோகம் முடிஞ்சு விட்டது. நான் உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னேன். இங்கே இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு ரெண்டு சொல்கிறேன். மாயாக்கு இன்னொரு விதமாக என்னென்னா உபாதான காரணம். இந்த உலகம் தயாராகணும். இன்னைக்கு காலையில் நீங்கள் ஏதாவது டிஃபன் பண்ணியிருப்பீங்க வீட்டில், உப்புமாவோ பொங்கலோ தோசை ஏதாவது. அதுக்கு மெட்டீரியல் வேணும் இல்லை, பொங்கல் தானாக வந்துடுமா என்ன? காலையில் நினச்சா இன்றைக்கி பொங்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு பொங்கல் தானாக வருமா? அது பாசிப்பருப்பு வேணும், அரிசி வேணும், இது வேணும், எல்லாமே மெட்டீரியல் காஸ் இன் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா. உபாதான காரணம் இந்த மாயா. பலதாக காணப்படுறது போலும் செய்கிறது. பலதாக இருக்கணும்னா மெட்டீரியல்ஸ் இருக்கணுமே. இந்த வீடு கட்டணும்னா செங்கல் இருக்கணும், சிமெண்ட் இருக்கணும், இரும்பு இருக்கணும், அது இருக்கணும், இது. ஸோ மெட்டீரியல் காஸ். பிரம்மன் மேலே ஆதாரப்பட்டு இந்த மகேஸ்வரன் மேலே அதை செய்யறதுனால, அவர் இல்லைன்னு இது இருக்காதனால அந்த மகேஸ்வரம் மாயாவின் நிமித்த காரணம்னு சொல்லணும். நிமித்த காரணம்னு இங்கிலீஷில் என்ன? இன்டெலிஜென்ட் காஸ். அறிவு பரமா, இது பொருள் பரமா. அறிவு இல்லைன்னா இந்த பொருள் வேலை பண்ணாத. முதல் நான் இருந்தாதான்
எனக்கு நான் இருக்கேன்னு அறிவு இருந்தால் தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்க முடியும். உணர்வு இருந்தால் தான் இருப்புதல் தெரியும். இருப்புதல் இல்லாதவனுக்கு உணர்வு இல்லாதவனுக்கு இருப்புதல் எப்படி தெரியும்? ரிவர்ஸ் எடுக்கக்கூடாது. உணர்வு இல்லாதவன் அன்கான்ஷியஸாக இருக்கிறவனுக்கு அவன் பெட்டில் இருக்கானா ஹாஸ்பிட்டலில் இருக்கானு தெரியுறதா? ஏன்னா அங்கே உணர்வு இப்போ வேலை பண்ணல. அப்போது உணர்வு இருந்தால் தான் இருப்புதல் வேலை பண்ணும் இல்லையா? ஸோ இன்டெலிஜென்ட் காஸ் அண்டு மெட்டீரியல் காஸ். சரி, உதாரணம் சொல்லணும். இதெல்லாம் டெக்னிக்கலாக இருக்க டேர்ம்ஸு சில பேருக்கு புரியுறது. அம்மா இன்றைக்கி கேட்குறாங்க பஞ்சதசி, அவங்களுக்கே புரியணும் இல்லையா? பஞ்சதேசன் என்னமோ அது என்ன சொல்லுவாரோ என்ன பேசுவாரோ எப்படி இருக்குமோ, பயப்படக்கூடாது இல்லையா? கரும்பு முழுச மேலேருந்து கீழே வரைக்கும் சுகர் இருக்குது, அதில் சர்க்கரை. அதோடைய ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் நேச்சர். அப்படி இருக்கும்போது சுகர் வியாதி, சர்க்கரை வியாதி, டயாபெட்டிஸ் அந்த கரும்புக்கு எஃபெக்ட் பண்ணுமா? பாம்புக்கு உள்ள பல்லில் விஷம் இருக்கு, அது யாருக்காவது கடிச்சா அவுட்டு. ஆனால் அந்த விஷயம் அதுக்கு எஃபெக்ட் பண்ணல. மூணாவது எக்ஸாம்பிள், எரிக்கிற சக்தி நெருப்புக்கு இருக்கு, ஆனால் எரிக்கிற சக்தி நெருப்புன்னு எரிச்சுடுமா? இருக்காதில்ல. அதுபோல தான் பிரம்மனில் இருந்த மாயா சக்தியானோ மகேஸ்வரனுடைய இந்த மாயா சக்தியாக இருந்தானோ பிரகிருத்தியாக இருந்தானோ இது பிரம்மனை தொடவே முடியாது. ஆனால் பிரம்மனுக்கு அவர் அப்போ அதோடைய குணம் என்ன? அது என்ன எப்படி இருக்கு? இது கரும்பு ஸ்வீட்டாக இருக்கும், பாம்புக்கு விஷம் சொன்னீங்க. சாஸ்திரம் அதே சொல்லுச்சு, எது பிரம்மன்னு சொல்கிறோமோ, எது உணர்வன்னு சொல்கிறோமோ, எது அந்த உணர்வு நீதான்னு சொல்கிறோமோ, அது உணர்வாக இருந்து இருப்புதலாகவும் இருக்கன்னு உணர்ந்து ஆனந்தமாக இருக்க. சச்சித் ஆனந்தம் பிரம்மா, அது நீ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போது அதனால் இந்த ரெண்டு மாயா பிரகிருதி இல்லை பிரகிருதி மாயினம் மகேஸ்வரம் ரெண்டும் இருக்கு, ரெண்டு கலந்து இருக்கு. நம்ம அனுபவத்தில் இருக்கு. மனசுடைய அட்டென்ஷன் அந்த மகேஸ்வரன் மேலே இருக்கிறதா இல்லை மாய மேலே இருக்கிறதா? நமக்கு பொதுவாக இருக்கணும், அதுதானே சொல்ல போகிறார் இவர். பொதுவாக கேட்டார், மாய மேலே தான் நிறைய இருக்கு. அப்பப்போ காலையில் ஒரு நிமிஷம் சுவாமி இல்லை ஒரு வாட்டி கோவில் அப்படி இல்லை, அப்படி இப்படி பண்ணிக்கிறது. மிச்சம் டைமெல்லாம் மாய மேலே தான் இருக்கு. எனக்கு சுற்றி இருக்கிற என்னோடது அது இது இதே தான் முக்கியமாக இருக்கு. நான் எது முக்கியமானன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு வேலை பண்ணுறானோ அதுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அவருக்கு அப்பப்போ சொல்கிறதுக்காக தான் அவர் எனக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்கோ. இல்லை, இது இல்லாமல் வேறு எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட போய் வேண்டுதல் என்ன எது பண்ணாலும் ஏதாவது பண்ணுங்க. இப்படி பண்ணான்னு கூட அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ இப்படி சொன்னான்னு ஒன்று தான், இப்படி படுத்திக்கிட்டான்னு ஒன்று தான். அவருக்கு அவர் எப்படி பார்ப்பாருன்னா, யார் இவனு? நானே தானே அவனும். இவன் இப்படியெல்லாம் சர்க்கஸ் பண்ணுறேன் எனக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிக்குவார். என்ன எப்பவுமே ஞாபகம் வச்சுருந்தால் இவன் ஆனந்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னை கிட்ட வரும்போது அழுந்துட்டு வரானே. அழறதுன்னா சுவாமி அது கொடு இது கொடு, அது கொஞ்சம் பண்ணி நிறைவேற்று, இது தானே. இது அழறதா? சில பேர் அழுவாங்க வெளியில், சில பேர் உள்ள சிரிச்சுக்கிட்டே அழுவாங்க, அழுந்துகிட்டே சிரிப்பாங்கன்னு.
வித்தியாசம் இல்லை. சரி, இப்போது பிரம்மன் அதான் இந்த மகேஸ்வரனத்தினை எப்படி கான்ஸ்டண்ட்டாக மைண்டு வந்து அது மேலே வைக்கணும். நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸு நாமரூபங்கள் முக்கியம் இல்லையே. ஏன்னா மாயா அது எப்படியாவது காட்டும், இல்லாதது இருக்கிற போல காட்டும், இருக்கிறது இல்லாத போல காட்டும். மாயைக்கு சாதாரண அர்த்தம் ரொம்ப விவரணம் பண்ண வேண்டாம். இல்லாதது அகட்டித்த கடனா பட்டியசி, இல்லாதது இருக்கிற போல காட்டும், இருக்கிறது இல்லாத போல காட்டும். இருக்கிறது பிரம்மம் சத்தியம், அது எங்கே இருக்கு தெரிய விட மாட்டேங்குது. திரை போட்டிருக்காங்க சுவாமிக்கு, இது பெரிய திரை வச்சுருக்காங்க பாரு எல்லா சுவாமிக்கு. என்னன்னா கொஞ்ச நேரம் உனக்கு தெரியாத போல மறைக்கணும், மறைச்சிட்டு அப்புறம் பாரு. இது மறக்க முடியுமா? எதுக்கு? இது ஏதோ அதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்குது, அது வேற. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போது நாமரூபங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கும்போதே, மாயா உலகத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே, நீ உணர்வு ஸ்வரூபனால உனக்கு அறிவு இருக்கிறதுனால உன்னுடைய புத்தி வச்சு நாமரூபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே, மகேஸ்வரன் பிரம்மனுக்கு முக்கியத்துவம் கொடு. முக்கியம் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். எப்போ மறக்கிறோமோ அப்போ துக்கப்படுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ மறக்கிறோமோ அப்போ துக்கப்படுறோம். சரி, அவர் நினச்சிட்டா எனக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு போகும்போது இதுக்குன்னு கொஞ்சம் துக்கமாக இருக்குது போகணுன்னு. அவன் நினச்சிட்டு வந்தால் பார்த்துட்டு வந்த, திரும்பி துக்கம் போயிட்டா திரும்பி இன்னொரு துக்கம் வருதே. அசல் துக்கம் எங்கே இருக்கு? நீ ஆனந்த ஸ்வரூபம் உனக்கு புரியல, அவ்வளோதானே. உனக்கு தெரியல, புரியல. ஆனால் நீ ஆனந்த ஸ்வரூபம் தான். உனக்கு தெரிஞ்சான்னு ஆனந்த ஸ்வரூபம் தான், தெரியலேன்னு ஆனந்த ஸ்வரூபம் தான். ஆனால் நீ வந்து துக்கியாகவே வாழ பழகிட்டேன். நீ எனக்கு துக்கம் இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழகி எப்படி இந்த துக்கம் போகும், இது எப்படி நீக்க முடியும், என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும், இப்படி இதை மனசு அதுக்கு விடுற. நீ ஆனந்தமனை ஏன் ஞாபகிச்சுக்க மாட்டேன்? அப்படி கேட்ட அடுத்த ஸ்லோகங்களுக்குள்ளே வரும், ஆனந்தம் எங்கே இருக்குது சார்? நீங்கள் சொல்கிறீங்க கிளாஸுக்கு வரும்போது அனே எல்லாருக்கும் கேள்வி, அதுக்கு பதில் வரும், அந்த கேள்வி வரும். சரி, இப்போ என்ன விஷயம்? அடுத்த ஸ்லோகத்தில் படிக்கிறோம், அப்புறம் கண்டினியூ. இப்போது அதான் உலகம் பார்க்கும்போதே பிரம்மன் எப்படி உணர்றது? பார்க்க முடியாது. உலகத்தை நீ பார்க்குற பஞ்ச இந்திரியங்கள் புலங்கள்னால 5. ஆனால் பிரம்மன் அப்படி பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்கலாம், ரிகக்னைஸ் பண்ணலாம். படிக்கிறோம் 67. ஆத்யோ விகார ஆகாஷः சோஸ்திப்யாத் சோஸ்திபாத்யபி ச பிரியः அவகாசஸ்தஸ்ய ரூபம் மித்யா நது தத்ரயம். மித்யா நது தத்ரயம். மித்யா நது, அதே ஒரு வருட மித்யா நது தத்ரயம், அதானே படித்தேன். அவகாசஸ்தஸ்ய ரூபம் தன்மித்யா, அந்த தன்னிங்க தன்மித்யா நது தத்ரயம், கரெக்ட். சரி, இந்த ஸ்லோகம் ஆக்சுவலி டாபிக் வேறு என்ன, கொஷின் மறக்கக்கூடாது, வேறு இல்லை. பிரம்மம் எப்படி இந்த
மாயா பிரகிருத்தின்னு பார்த்துக்கிட்டே பிரம்மம்னு ஞாபகம் வச்சுக்கிறது உணர்வு. சரி, அது கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாயா ப்ராப்ளத்துன்னு கொஞ்சம் தள்ளி மூட்டை கட்டி பக்கத்தில் வைக்கணும் முதல்ல. அதுக்காக ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். மாயை பற்றி ரொம்ப என்கொயரி பண்ணாது, ரொம்ப விசாரணை பண்ணாது, ரொம்ப அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு என்னது மாயை பற்றி விசாரம் நான் எங்கே சார் பண்ணுறேன், அவள் யாரும் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. எனக்கு அந்த உத்தரப்பிரதேஷ் மாயாதேவி தான் தெரியும், மாயாவதி. அந்த அம்மா கூட திரும்பி வரா அடுத்த வருஷம் இது இருக்குல்ல. என்ன அப்படின்னா மாயா பற்றி நினச்சிக்காது, மாயை பற்றி ரொம்ப சிந்திக்காது, மாயை பற்றி தலை வைக்காதன்னா உலக விஷயங்கள் தான். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதே. உன் மனசில் வர எண்ணங்கள், உன் உடல் சுற்றி இருக்கிற உன்னோடது நினச்சிக்கிற இது எல்லாத்துக்கும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. அதெல்லாம் நிஜம் இல்லை. கொஞ்சம் வச்சுக்கோ, அவ்வளோதான். கொஞ்சம் வச்சுக்கோ, அப்படி கொஞ்சம் வச்சுக்கோ. நிறைய அதுக்கு கொடுக்கறது பேர் தான் மாயில் போய் தலை வைக்கிறதுன்னு அர்த்தம். புரியுறதா இப்போ? சரி, அதனால் இதுக்கு இப்படி நாமரூப பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்தால் கூட அதினை நெகேட் பண்ணி பிரம்மம், உணர்வு, மகேஸ்வரன், மாயாவி, அதுதான் அந்த உணர்வு நான் தான் பிரம்மம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா நமக்கு திவ்ய திருஷ்டி வேணும். இந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறேன், வேணுமனே உபயோகப்படுத்துகிறேன். திவ்ய திருஷ்டி. திவ்ய திருஷ்டி அనే வார்த்தை புராணங்கள், சினிமா, கதை, சுவாமி அதெல்லாம் சொல்லும்போது, சித்தர்கள் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு திவ்ய திருஷ்டி இருக்குது. அது நிஜமாக என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் అనేది கீதையில் பகவானே சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த திவ்ய திருஷ்டி உனக்கு இருந்தால் நீ ரெண்டுத்தையும் பார்க்கும்போதே க்ஷீர நீர விவேகம் போல் அந்த ஹம்சப்பறவை பாலுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணின்னு விட்டுடுமா. அதுக்கு பேர் தான் விவேகம். அதனால தான் அவங்களே பரமஹம்சர்கள்னு சொன்னாங்க. யார் இது பண்ண முடியறதோ அதுக்கு என்ன வேணும், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு திவ்ய திருஷ்டி கிடச்சிது. என்ன திவ்ய திருஷ்டின்னா பகவத்கீதை 11வது அத்தியாயத்தில் விபூதி யோகத்தில் அர்ஜுனன் பகவான் உன்னுடைய பெருமை காட்டு, விபூதி காட்டுன்னு சொன்ன உடனே பகவானுக்கு ரொம்ப உற்சாகம் வந்துச்சு. உடனே காட்டிட்டார். ஆனால் இவன் எனக்கு ஒன்றும் தெரியலன்றான். ஐயா பகவான் மறந்துட்டேன் உனக்கு 3D கிளாஸஸ் கொடுக்கணும். நானும் அந்த 3 டைமென்ஷன் கிளாஸஸ் வச்சுக்காமே நீ பார்க்க முடியாது. நான் மறந்துட்டேன், நீ கேட்டதில் நான் அவசரத்தில் அப்பா ஒருத்தராவது கேட்டானேன்னு சொல்லிட்டு நான் காட்டிட்டேன். இவனேமோ ஒன்றும் தெரியலன்னு மாதிரி இப்படி நினச்சிக்கிறான் கண்ணு. ஐ ஆம் சாரி, நான் உனக்கு திவ்ய திருஷ்டி கொடுக்கல. அதான் 3D கிளாஸ். என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே முதல் நது மாம் சக்யசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹோ பஷ்யமே யோகமைஸ்வரம். திவ்யம் வேர்டு இருக்குங்க. முதல் வரியில் என்ன சொல்கிறேன்னா, ஓ அர்ஜுனா, நீ இந்த மாம்ச கண்ணு வச்சு என்னுடைய நிஜஸ்வரூபத்தினை திவ்ய ரூபத்தினை நீங்கள் பார்க்க முடியாது. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, என்ன செஞ்ச சயின்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிட்டுருக்கு. 3D என்ன இன்னும் கூட போகிறா. 5G என்ற இப்போ 6Gக்கு அப்படியே ஆல்ரெடி ஒர்க்கு போயிட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்சது அதுதானே. அந்த 3D அதெல்லாம் போயிடுது. இப்போது எல்லாம் மாடர்ன் ஆகி போயிடுச்சு. இப்போ எல்லாம் 4G 5G 6G இதான் பேசணும். அடுத்த வருஷம் 6G வந்துச்சுன்னா ஃபோன் எல்லாம் மாற்றிக்கணும். ரெடிங்கிறீங்க? சரி, பட்ஜெட் வச்சுக்கோங்க.
நத்துமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா. உனக்கு இருக்கிற இந்த கண்ணு வச்சு பார்க்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு திவ்யம் சக்ஷு ததாமி, நான் திவ்ய கண்ணு கொடுக்குறேன் உனக்கு. அப்படின்னா என்ன? அங்கே நான் அந்த அத்தியாயம் பேசும்போது ஏதோ விளக்கம் கொடுத்துருப்பேன். பட் பகவத்கீதை அதுக்கு முன்னு பின்ன விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். புத்தியோகம் ததாமியகம் அன்னார் ஒரு இடத்துல, அவிகம்பேன யோக அன்னார். அதெல்லாம் புரிஞ்சால் இந்த திவ்யம் சக்ஷு. அதனால் புராணங்கள் சினிமாவில் பார்த்த மாதிரி திவ்ய திருஷ்டி, அவர் இப்படி கண்ணு மூடிட்டார், அவருக்கு அப்படி தெரிஞ்சது, ஏதோ ஒன்று இப்படி தெரிஞ்சிச்சா போயிடும். பாத்திய மாயா. எத் திருஷ்யம் தத் மித்யா. எது பார்க்கறேன்னு சொன்னால் தெரிஞ்சிச்சுன்னா அது மனசுக்கு தெரியட்டும், புத்திக்கு தெரியட்டும், அது மித்யா. எத் திருஷ்யம் தத் நஷ்யம், அது போயிடும் அப்புறம். அப்போ இங்கே அது வச்சு நீ என்னுடைய ஐஸ்வர்யம் யோகம் என்னை பற்றி ஃபுல்லாக வாட் ஐ ஆம் అనేది நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். அப்படி சொல்லி இப்படி சொன்னவர் அப்போ திவ்ய திருஷ்டி అనేది என்னது அந்த விஷயத்துக்கு வரும். நம்ம இதுதான் நாமரூப பிரபஞ்சத்தை நீ பார்த்துட்டு இருந்தால் கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமே பின்னாடி இருக்கிற உணர்வு கான்ஷியஸான நான் தான் நித்தியம் சத்தியம் ஏகம் சாரமணி எப்படி யார் ஒருத்தனை வந்து இது பண்ணுறானோ அது இக்னோர் பண்ணணும், அது தள்ளி விடணும், இது பிடிச்சிக்கணும். புரியுறதா? இதுக்கு பேர் திவ்ய திருஷ்டி. அதனால் வேறு ஏதோ ஊகிச்சிக்க வேண்டாம். திவ்ய திருஷ்டின்னு சொன்னேன், இது பண்ணப்படுங்க. அது எப்படி வரும்? கிரமமாக வேதாந்தம் கேட்க கேட்க பகவத்கீதை இந்த மாதிரி பிரகடனத்தை எஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டா முடியும். சரியா? அப்படின்னு சொன்னார். இதுக்கு விளக்கம் பகவத்கீதையிலே நிறைய இருக்கும். ஒன்று சாம்பிள் சொல்கிறேன் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. யார் பார்க்கறது? பார்க்குறவன் வேறு, பார்க்கப்படுறது வேறையா? இப்போ நீ என்னுடைய யோகம் ஐஸ்வர்யம் நீ பாருன்னா ஓகே, அப்போ பகவான் நீங்கள் வேறா, நான் வேறாயிடுச்சு. துவைத்தம் வருது. துவைத்தம் சொல்கிறதுக்காக இல்லை பகவத்கீதை, துவைத்தம் சொல்கிறதுக்காக இல்லை உபனிஷத்து. அப்போது அந்த இடத்துல அப்படி பேசினா கூட உனக்கு என்னோடய பேச்சுன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு குரு மூலமாக நீ கேட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் என்ன? 9வது அத்தியாயத்தில் மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா ந மஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதஹ. அது மட்டும் சொல்லலை. அப்படி அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு வரி என்ன இப்போ நான் படித்ததுன்னா, என்னால் தான் இந்த சர்வமும் வியாபிச்சு இருக்கு. நான் தான் எல்லாத்துலேயும் வியாபிச்சு இருக்கேன். அதனால் எல்லாமே எனக்கு உள்ளே இருக்கு. ஆனால் நான் அதில் இல்லை. கன்ஃபியூஷன் போதுமா? அது மட்டும் இல்லை, சில கிட்டவா ரகசியம் சொல்கிறேன். உண்மையாக சொல்லணும்னா அதெல்லாம் எனக்குள்ளே இல்லை, நான் அதுக்குள்ளே இல்லை. நச்ச மஸ்தானி சர்வாணி நச்ச மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம். மறுபடியும் அதே சொல்கிறாரு. 2 ஸ்லோகத்தில் மேலேயும் சொல்லிட்டார். 11வது அத்தியாயத்தில் 9வது அத்தியாயத்தில் நச்சமஸ்தானி பூதானி, அதெல்லாம் நான் அதில் இல்லை. நிஜமாக சொல்லணும்னா அது மூடி எனக்குள்ளே இல்லை. அப்போ நான் எதுலேயும் இல்லை, அது எனக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் இந்த கான்ட்ரடிக்டரி ஸ்லோகம் என்னன்னா, அதிலோ இது இதிலோ அது అనేది எங்கே 2 இருந்ததானே? 2 இல்லை.
ஏகமேவா ஒன்று தான் இருக்குது. அதனால ஜீவ பிரம்ம ஒன்றுன்னு சொல்கிறது. ஜீவ பிரம்மன் ஒன்று சொல்கிறது. மாயாவுடைய எஃபெக்டுக்கு அடிமையான பிரம்மமே ஜீவனம். மாயாவுடைய எஃபெக்டனை திரும்பி அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த ஜீவனே பிரம்மம். ரெண்டு ஒன்று தான். ஷிஃப்ட், திருஷ்டிகோணம் மாறணும். அந்த திருஷ்டிகோணம் மாறதுக்கு பேர் திவ்ய திருஷ்டி தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அது சாஸ்திர சிரவணம் மூலமாக வரும். சரி, நம்ம 67 படித்தோம். அந்த விஷயத்துக்கு இப்போ வரணும். இங்கே இப்போது அதான் கொஷன், ஹவு டு பிரம்மத்தை ரிகக்னைஸ் பண்ணுறதுன்னா, நான் உனக்கு ஒரு மெத்தடாலஜி சொல்லித்தரேன். அழகான ஒரு சாதனை சொல்லிக் கொடுக்குறாரு, ஆகாஷ தியானம். இதை பற்றி நான் அப்பப்போ இது முன்னாடி ஞாபகப்படுத்தி ஏதோ 4 வார்த்தைகள் சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம் இங்கே. ஆனால் வர சில ஸ்லோகங்களுக்குள்ளே இது ரொம்ப கிளியராக தெள்ளந்தெளிவாக தெரியணும். உண்மையான ஞானயோக சாதகன் முமுக்ஷுவுக்கு எப்படி என்ன தியானம் பண்ணணுன்னு தெரியணும். இங்கே இவ்வளவு கேட்டதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். சாயங்காலம் லலிதா சஹஸ்ரநாமம் போட்டுக்கிறேன். அது போடுறது தப்பாக ரைட்டானது நீங்கள் முடிவு பண்ணுங்க, எனக்கு தெரியாது. தியானம் பண்ணியா, இங்கே சொன்ன விஷயத்தை தியானம் பண்ணியா, கிருஷ்ணர் கீதையில் சொன்ன போது தியானம் பண்ணியா. தியானம் பண்ணுறது என்னன்னு தெரியுமா? தியானம்னா பகவான் மனசில் வச்சுக்கிட்டு ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமன் மந்திரம் சொல்கிறது. வாட் யூ மீன் மெடிடேஷன் என்ன? புரியாமல் எப்படி பண்ணுவேன்? மிச்சமெல்லாம் பக்தி. அதனால் இங்கே மெடிடேஷன் சொல்கிறது நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். சத்தியம் பற்றி விஸ்லேஷண விசாரணை. அதுக்காக இங்கே நமக்கு சொல்கிறாரு. என்னன்னா இப்படி ஆரம்பிக்கிறாரு, ஆத்ய விகார ஆகாஷ. சரி, ஒரே பிரம்மன் மூலப்பொருள். அதில் மாயா பிரம்மன் ஆதாரம், பிரம்மாசிரித்த திரிகுணாத்மிக மாயா சக்தி. ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுறது? ஆத்ய ஆரம்பத்தில் முதல் ஆகாசத்தினை காட்டுறது. தைத்திரிய உபனிஷத்து பார்த்தானோ எப்படி பார்த்தானோ ஆகாசத்தினை காட்டுறது. தஸ்மாத் ஆத்மனः ஆகாசம் சம்பூதः ஆகாஷாத் வாயு. அப்படி ஆகாஷ். சரி, இந்த ஆகாசத்துக்கு நல்ல ஜாக்கிரதை கேட்கணும். இதுக்கு 4 குணங்கள், 4 விஷயங்கள் சொல்லலாம். இது பற்றி 4 விஷயங்கள். ஜெனரலாக இது வேறு இடத்துல திருஷ்விகம் அப்படியெல்லாம் பார்க்கும்போது 5 விஷயங்கள் சொல்லப்படும். அஸ்தி பாதி பிரியம் நாம ரூப பஞ்சகம். 5. அஸ்தி பாதி பிரியம் நாம ரூப மொத்தம் 5. ஆத்யத்ரயம் பிரம்மரூபம். இதில் இந்த 3 அஸ்தி பாதி பிரியம் அதுதான் பிரம்மம். ஜகத்ரூபம் தத்தோத்வயம். அடுத்த 2 ஜகத் ரூபம். நாம ரூபம் ஜகத்துக்கு சேர்ந்தது. அஸ்தி பாதி பிரியம் అనేది பிரம்மந்து. ஆனால் இங்கே ஆகாசம் முதல் வந்ததுனால ஆகாசத்துக்கு உருவம் இருக்கானேது சொல்ல முடியல. ஆனால் உருவம் ஒன்றும் எடுத்துக்கலாமன்றார் இவர். ஆனால் நாம ஆகாசம்னா எம்டினஸ், சூன்யம். நீ கொடுத்தா பேர் சூன்யம் என்ன? இல்லை. இல்லாததுக்கு எப்படி அப்போ பேர் கொடுப்பேன்? பிறக்காத குழந்தைக்கு எப்படி பேர் வைப்பேன்? அதனால் இங்கே 4 எடுத்துக்கிறார். விகார, முதல் விகாரம் ஆகாஷம் வந்துச்சு. அதில் சக அங்கே அந்த ஆகாஷ் அஸ்தி பாதி பிரியம். இந்த 3 பிரம்ம சைத்தன்யத்துடைய இதே. அப்படின்னா அஸ்தி பாதி பிரியம் சத்து சித்தானந்தம் எங்கேயுமே போல எப்போ போல அது எப்பவுமே இருக்கு. எப்பவுமே இருக்கு.
அது நீ இதில் கவனி, ஆகாசம் வந்துச்சு. சரி, ஆகாசம் வந்து அது கூட நாலாவது என்னாச்சுன்னா அவகாஷ தஸ்ய ரூபம். ஆகாஷம் என்ன அர்த்தம் கொடுத்தோம்? அவகாசம் ததாதி ஆகாசம், இடம் கொடுக்கறது. இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இத்தனை பேர் உட்கார்ந்து இங்கே அப்படின்னா இந்த செயிர் போடுறதுக்கு, நம்ம உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துச்சு. எது இடம் கொடுக்குமோ பலதுக்கு அதுக்கு பேர் ஆகாசம். அதுக்கு பேர் தான் ஆகாசம். நான் ஒரு வாட்டி ஜோக்கர் சொன்னேன், இவங்க ஸ்பேஸ் ரிசர்ச்சு இஸ்ரோ அவங்களெல்லாம் இருக்காங்க, வேறு நாசா யார் ஸ்பேஸ் உண்மையாக பார்த்தா இவங்க ஸ்பேஸுன்னு ரிசர்ச் பண்ண முடியாது. ஸ்பேஸுக்கு உள்ளே இருந்து நான் இப்படி போக முடியுமா, அப்படி வர முடியுமா, அங்கே என்னமோ மிளுக்குன்னு பார்க்குறானே, அங்கே போக முடியுமா, அங்கே வர முடியும், சந்திரயான் அங்கே கொண்டு போய் வைக்க முடியும். இதெல்லாம் பண்ண. ஆகாசம் பற்றி என்ன பண்ணேன்? ஆகாசத்தை கொஞ்சம் கொண்டு வந்து லேபரேட்டரியில் வச்சு கட் பண்ணி மசாலா போட்டு பேல்புரி மாதிரி ஏதாவது பண்ணுவேன்? ஜோக்காக இருக்க இல்லையா? ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது பாப்பா, அவங்க நிறைய பண்ணுறாங்க. சேட்டலைட் விடுறாங்க, விட்டுட்டோம். அது இருந்தால் இது வேலை பண்ணும். அங்கே அது வேலை பண்ணாதான் இந்த ஃபோனு வேலை பண்ணும், இந்த ஃபோனு வேலை பண்ணாதான் நம்ம உயிர் இருக்கும். இதுதான் பிராணம் இப்போது எல்லாருக்கும். மிச்சம் இல்லை. அப்புறம் சாப்பிடாம பார்த்துட்டு இருப்பான், நடந்து பார்ப்பான், சைக்கிள் ஓட்டி பார்ப்பான், பைக்கில் பார்ப்பான், இங்கே வச்சுக்கிறான் அந்த ஹெல்மெட்டு கீழே. அது வேறு நல்ல வசதியாக இருக்குது. பைத்தியம், எல்லாமே பைத்தியம். சரி, அஸ்தி அவகாஷ தஸ்ய ரூபம். அதோடைய ரூபம் அவகாசம் கொடுக்கறது. நிஜமாக ரூபம் சொல்லணும், பட் இத்தனைக்கு அவகாசம் கொடுக்குறதே பாருங்க, இடம் கொடுக்குறதே. உன்னுடைய வீடு, உன்னுடைய லேண்டு, உன்னுடைய நிலம், சர்வம் எங்கே இருக்குது? எல்லா கான்டினென்ட்ஸ், குளோபு, சேட்டலைட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது. இந்த அவகாசம் கொடுக்குற அதோடைய ரூபம் இருக்க பார்த்தீங்களா, அது மித்யான்றார். அது மித்யான்றார். வருவோம் பாயிண்ட், அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி சார் ஆகாசம் இத்தனைத்துக்கு இடம் கொடுக்கறதுன்னு அது மித்யான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த முதல் 3 இருக்கு, அது மித்யா கிடையாது, அது சத்தியம். அது கூட இங்கே இருக்கு. ஆகாசம் வரும்போது கூடவே அஸ்தி பாதி பிரியம் வந்துச்சு, சச்சிதானந்தம் இருக்கு. அப்புறம் இந்த ரூபம் வந்துச்சு. சரி, இப்போது இந்த இடம் கொடுக்கறது, அவகாசம் கொடுக்கறது ஒன்றும் இங்கே இல்லைன்னா தானே நீங்கள் வந்து அங்கே உட்கார முடியும். அங்கே ஆல்ரெடி நீ வந்து உட்கார்ந்துருந்த இன்னொருத்தர் உட்கார முடியாது. அப்படின்னா அங்கே எம்டினஸ், வேக்கண்ட்டாக இருந்ததை, வேக்கண்ட் லேண்டு வாங்கினா தானே நீ வீடு கட்டுவேன். அதுக்கு பேர் என்றோம் எம்டி லேண்டுன்னு கூட சொல்கிறாங்கல்ல, வேக்கண்ட் லேண்டு. அப்போ ஆகாசம்னா என்ன பேர் கொடுக்கணும்? எம்டினஸ். எம்டினஸ் என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாததுக்கு பேர் சூன்யம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சூன்யம்னு சொல்லி பௌத்தத்தில் சூன்யவாதமாக போயிட்டாங்க, அவங்க வீணாக போயிட்டாங்க, அத்வைத்தத்துக்கு வரல, பிரம்மனை கண்டுபிடிக்கல. இப்போ அது மனசில் வச்சுக்கோங்க, எம்டினஸ், சூன்யம் இருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அந்த முன்னாடியே க்ளூ சொல்லிடுவேன், அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த ஆகாசம் இப்படி சிந்தனை தியானம் பண்ணி, ஆகாசமாக அது மெயின்லி எம்டினஸ்ஸாக இருக்கு, காலியாக இருக்கு, ஒன்றும் இல்லை. அந்த எம்டினஸ் ஒன்றும் இல்லைன்னு அதோடைய, அதுதானே அதோட ஃபார்ம்னு சொல்கிற ரூபம். அது வந்து மித்யான்னு சொல்லிட்டு நெகேட் பண்ணும். அது நெகேட் பண்ணும். இருந்தாலும் சரி, என்ன ஆகிடும் தெரியுமா? ஆகாசத்தினே நெகேட் பண்ணியாச்சுன்னா ஆகாசத்தில் இருக்கிறதெல்லாம் நெகேட் ஆனது போல தானே.
போயிடுச்சா இல்லையா? ஆகாசமே இல்லை, மிச்சம் இல்லை எங்கே தான் இருக்கும்? ஒருவேளை இருக்கிற போல ஏனோ நிறைய காணப்பட்டானோ ஆகாசமே மித்யா, போய் இல்லை, நிஜம் இல்லை, எம்டினஸ், மிச்சம் இல்லை, எப்படி நிஜமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போது எப்படி இந்த ஆகாயத்தினை நீங்கள் மித்யா போயன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், அடுத்த 68வது ஸ்லோகத்தில் நவ்யக்தே பூர்வமஸ்தேவா ந பశ్చాச்சாபி நாசதः ஆதாவந்தே ச யன்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா. మాండుక్యోపనిషత్తుకి కారికలు எழுதினటువంటి கௌடபாதாச்சாரியருடைய காரிக்கைகளுக்குள்ள 2 அத்தியாயங்களுக்குள்ள இந்த வரி வர ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அது 2 தடவை வருது. அப்போ அது எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கணும் ரிப்பீட் பண்ணுறாருன்னா கௌடபாதர். ஒன்று வைத்தத்திய பிரகரணத்தில் வரும், அப்புறம் கடைசியாக அலாஹத சாந்தி பிரகரணத்துலேயும் வரும் இதே வரி. அந்த 2வது வரி மெயினாக என்ன அர்த்தம்னா, ந வியக்தேஹே அப்படின்னா அது வியக்தமாகறதுக்கு முன்னாடி. இங்கே வியக்தேன்னா வியக்தமாகறதுக்கு பூர்வம், வியக்தமாகறதுக்கு காணப்படுறதுக்கு முன்னாடி. என்னது? ஆகாயம் உருவாயிடுச்சு, மாயா ஃபஸ்ட்டு காட்டுறது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆகாயம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஆகாயம் இல்லை. பூர்வம் பூர்வமஸ்தி ஏவ ந பశ్చాச்சாபி நாசதः, முன்னாடி இல்லை, இப்போ காணப்பட்டுச்சு. அப்புறம் ஆகாசம் கூட நாசனமாயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே எல்லாமே நாசனமாகும் போதோ ஒரு சமயம் ஒரு காலம் வரும்போது பிரளயம் எல்லாம் நாசனமாயிடும். எல்லாம் எப்படி ஒன்றுக்குள்ளே போயிடுமோ எல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. அது பெருசாக பிரளயம் அது ஏதோ பற்றி கூட யோசிக்க வேண்டாம். நான் நிறைய வாட்டி பாகவதம் சொல்லும் போதெல்லாம் சொன்னேன், உற்பத்தி நாசம் தினந்தோறும் உன்னோட தூக்கம்ல நடக்கிறது. நீ தூக்கத்துக்கு போகும்போது எல்லாம் ஒன்று உள்ளே இழுத்துக்கிட்டு ஒன்று எல்லாமே ஆயிடுறீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பி முதல் அங்கே உள்ள மனசு கிளம்பிச்சு. அந்த மனசு கிளம்பினோன்னு அங்கே ஒரு கிளம்புறதுக்கு அது நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அங்கே ஆகாசம் ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஆனால் அது கவனிக்கிறது கஷ்டம். மனசு கிளம்பிச்சு. அதனால தான் மனசு అనేది சித்தாகாசம்னு சொல்லப்படுறது. இந்த பதங்கள் அப்புறம் வரும், அதை நான் நிதானமாக எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன். அங்கே மனசு வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுறது. எப்போ மனசு అనేది ஆகாயம் అనేది வந்துச்சோ, நான் ஆகாயம்னு சேர்த்துக்கிறேன். மனசு காலம் வருது, தேசம் வருது. எத்தனை மணி ஆயிடுச்சுப்போ? ஏந்திரிச்சா. எங்கே இருக்கேன்? என்ன வீட்டில், என்னோடய பெட்ரூம். இல்லை இன்றைக்கி திருப்பதியில் இருக்கிறோம். திருப்பதி வந்துட்டோம். தேசமும் காலம் எப்போ? ஆகாசம் வந்ததுக்கப்புறம், மனசு అనేది வந்ததுக்கப்புறம். இது உற்பத்தி தானே. மறுபடி சாயங்காலம் ராத்திரி ஆகும்போது திரும்பி தூக்கம் வரும். சாயங்காலம் ராத்திரி என்ன சார், இன்றைக்கி நல்ல வேளை வரல, இந்த டைமில் டெய்லி வருதில்லை, அப்பப்போ சத்சங்கத்தில் தூக்கம் வரும். நானே தான் கொஞ்சம் அப்படி இப்படி உங்களை எல்லாருமே பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறதுனால அப்படியே நிற்கிறது. இல்லைன்னா ரொம்ப சம்ஸ்கிருதம் சொல்லாமல் தமிழும் சொல்லி புரிய வச்சு இல்லையா? சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்போது? அதனால் தம்பி,
ஏதி ஆரம்பத்திலையும் முன்னாடியும் அப்புறமும் இல்லையோ అది మధ్యలో కూడా ఇల్లాద బోలుదా ఆదావంతే చ యన్నాస్తే వర్తమానేపి తత్తథా. நீ தூக்கத்தில் இருக்கும்போது உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லுவேன். நீ இருக்க உனக்கு தெரியல, அவ்வளோதான். அது இப்போ தெரிய வைக்கிறோம், அவ்வளோதான். கிளாஸுக்கு வந்தால் தெரியும். அங்கே ஒன்றும் இல்லாமல் நீ எப்படி இருக்க? தெரியல சார், இருக்கேன். அதுக்கப்புறம் தானே மைண்டு டைமு ஸ்பேஸ் எல்லாம் வருது, திரும்பி போகிறதே. முன்னாடி இல்லை, முன்னாடின்னா தூக்கத்தை நின்று எடுத்துக்கோங்க. தூக்கத்தில் இருக்கும்போது முன்னாடி அங்கே இல்லை, அப்புறம் திரும்பி நான் எண்ட் ஆஃப் த டே தூக்கத்துக்கு திரும்ப இல்லை. இந்த நடுவில் கூட இல்லை, மக்கு ஒத்துக்குவோமா? நீங்கள் வித்யாரண்யர், நீங்கள்லாம் இப்படி தான் பேசுவீங்க, உங்களுக்கு புரியல, உங்களுக்கு அறிவில்லை. நம்ம எப்படிப்பட்டோம்னா நம்ம ரொம்ப அறிவியாள். பகவான் கிருஷ்ணர் சொல்லுவார், அவரும் சொல்லுவார். வியாசபீட்டத்து மேலே உட்காந்து யாரோ இவங்களெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு மனசு நம்மளை ஏமாற்றும், சீட் பண்ணோம். உன்னை மனசுன்னு நம்பிட்ட நீ அவ்வளோதான். குரு பேச்சுன்னு நம்ம இந்த குரு பேச்சுன்னு மனசில் வச்சு, மனசே அது யோசி, நீ சொல்கிறதில்ல, வாய் மூடு நீ అని சொல்லணும் மனசுக்கு. இந்த சொல்கிற தைரியம் இருந்தால் நம்ம புடச்சிக்கிறோம், இல்லைன்னா கிடையாது. அதனால் கிளியராக சொல்லிட்டாரு விஷயம். அதனால தான் அப்போ ஆகாசத்தின் வித்யான்னு சொல்கிறோம். ஏன் ஆகாசம் வந்துச்சு, மாயா ஃபஸ்ட்டு அதை ஃபர்ஸ்ட் அப்படி காட்டிச்சு. ஃபஸ்ட்டு எம்டி ஸ்க்ரீன் இருக்கணும். சினிமாவுக்கு போனால் யாரும் போகிறதில்ல, எம்டி ஸ்க்ரீன் இருக்கணும். நம்ம வீட்டில் டிவி வச்சுக்கோங்க, டிவி இருக்கு, முதல்ல எம்டி ஒன்றும் இல்லை. சில வாட்டி ஆன் பண்ணால் ஜஸ்ட் ப்ளூவாக இருக்கும் மொத்தம், இல்லையா? அந்த அப்போ அதில் ஹாய் பாடல் வரும், டான்ஸ் வரும், சண்டை வரும், எல்லாம் வரும். முன்னாடி இருக்கோ இல்லை, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இருக்கோ இல்லை, நடுவில் கூட இல்லை. அந்த இல்லாததெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ. உலகம் என்னன்னா இன்னொரு டிவி தான். இங்கே பார்க்குறது எல்லாம் ரொம்ப சத்தியம், ரொம்ப முக்கியம். அப்படி கவலை, துக்கம், பயம், கோபம், தாபம், பொறாமை எல்லா கேரக்டர்ஸ் வர்றது அப்படின்னு இப்போ சொல்லிவிட்டு அடுத்ததாக இன்னும் ஒரு ஸ்லோகம் ஜஸ்ட் ஆரம்பிச்சு பார்ப்போம். இது சிம்பிள். இதே விஷயம் இருந்தாப்பா பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னார், வித்யாரண்யனான நான் சொன்னேன் உனக்கு, இவர் என்னமோ இவ்வளோ பெரிய புஸ்தகங்கள் எழுதுகிறாரு. 1500 ஸ்லோகமா, பிரகரண கிரந்தமா, 5 சாப்டர்ஸா, பஞ்சதச. இது என்ன சார், ஏகாதசி கேட்டோம் தவிர பஞ்சதசி அங்கெங்கே கேட்டோம்? இதான் கேட்குறோம் இப்போது, இதுதான் பஞ்சதசி. அதுக்கு தான் நான் முதல்ல ஆரம்பித்தேன். மறுபடியும் சொல்கிறேன், பாஞ்சபௌத்திக உடல், பஞ்சபூத உடல், பாஞ்சபௌத்திக உலகம் நீ மித்யா நிஜமில்லைன்னு சொல்லணும்னா பஞ்சதசி படிக்கணும். சரி, பகவத்கீதை ஸ்லோகம் தான் 2வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம் எக்ஸாக்ட்லி அப்படியே கிருஷ்ணனும் அர்ஜுனன் கேட்டால் இதே விஷயம் சொன்னார். அவ்யக்தாதி, பகவத்கீதை ஸ்டைல்லே படிப்போம். அவ்யக்தாதீனி பூதானி व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधनान्येव. இங்கே கொஞ்சம் மாற்றி படுது. நிதனான்யேவ இத்யாஹ கிருஷ்ணோர்ஜுனம் பிரதி. அங்கே பகவத்கீதையில் அந்த லாஸ்ட்டு வரி எப்படின்னா,
தத்ரகா பரிதேவனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ பார்க்குற உனக்கு அனுபவப்படுறது எல்லாம் ஜீவராசிகள் எல்லாமே எவ்ரிதிங், உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது, சர்வாணி பூத்தானி அவ்யக்தம் முதல்ல இல்லையே, அதெல்லாம் யாருமே இல்லையே. இங்கே நீ இந்த உலகத்தில் இது முன்னாடி இல்லையே, உங்கள் அம்மா அப்பா அவங்க காலம் முன்னாடி அவங்க இல்லை, இப்படி தான் எல்லோரும் அவ்யக்ததானி பூத்தானி. ஆனால் வியக்த மத்தியானி பாரத நடுவில் மட்டும் இருக்கிற போல் காணப்படுறது. ஏ பாரத நல்லா கவனிச்சுக்கிறே இல்லையா, நீ புத்தி இருக்கிறவன் தானே, சரஸ்வதியோட கிருபா கட்டாட்சம் இருக்கா உனக்கு? அப்புறம் அவ்யக்த நிதனானேவா, நிதனான அது அப்புறம் டிஸ்ட்ராய் ஆகி போயிடும், மரணிச்சிடும். மரணிச்சதுக்கப்புறம் அந்த ஆள் இல்லையே, சுத்தமாக இல்லை யாரும், அவரோட ஃபோட்டோ இருக்கலாம், கம்ப்ளீட்டாக கான் போயிட்டா. அப்படி இருக்கும்போது இங்கே முன்னாடி இல்லை, அப்புறம் இருக்க போகிறதில்லை, நடுவில் இருக்கிற போல் காணப்படுறது. இப்படிப்பட்ட இது வச்சுக்கிட்டு இது பார்த்துட்டு நீ துக்கப்படலாமோ? அர்ஜுனனுக்கு அங்கே அதுதானே நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, நம்ம துக்கம் இல்லை எங்கே இருக்கு? கடைசி ஒரு கருத்து சொல்லி நிறுத்துகிறேன். இந்த ஸ்லோகம் சிம்பிள் தான், பகவத்கீதை அது முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒரு நிகழ்காலத்தில் துக்கம் இல்லை. இது இந்த வாரம் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கோ. நிகழ்காலத்தில் துக்கம் இல்லை, நிகழ்காலத்தில் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. சரி அது புரியல, நீ இது ஒத்துக்கும். நிகழ்காலம் நடந்து கொண்டுட்ட ப்ரெசன்ட், இந்த ப்ரெசன்ட் தேர் இஸ் நோ மிசரி. எப்பெல்லாம் துக்கமனு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ சொல்கிறீங்களோ நினைக்கிறேன், அப்போ பாருங்கோ அந்த பாஸ்டாவது ஃப்யூச்சராவது இது ரெண்டுத்தில் இருப்பீங்க. அப்போ என்ன குறிக்கிறது? இது கடந்து போன காலம் வரப்போகிற காலத்தினை பற்றி நீ நினச்சிட்டு இருந்தால் உனக்கு துக்கம் கேரண்டி. நிகழ்காலத்தில் இருந்தால் நீ எப்பவுமே சுகஸ்வரூபந்தான். ஆனால் அது கவனிக்கணும். அது கவனிக்கிறதுக்கு குருவுடைய கைடன்ஸ் வேணும், இந்த டீச்சிங் வேணும். ஸோ இது சிந்தனை பண்ணுங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்ன விஷயம் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷம் இருக்கும்போது நீ கவனித்து பார்த்தா, நான் ஏதாவது ஜோக் சொல்லும்போதோ இப்போ அவர் கை தட்டிட்டார் ஆனந்தமாக, சிலவாட்டி இப்படி எல்லாம் பண்ணுவார், நீங்களும் ரசிப்பீங்க இல்லையா? அந்த டைமில் நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க. எப்போ ஹாப்பி வீட்டில் ஏதாவது கூட ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கேன்னு சொன்னால் கவனிச்சு பாருங்க. அப்போது அந்த அந்த சந்தோஷத்தை நீ இப்போ व्यक्तப்படுத்தி இப்போ இருக்க, நீ ப்ரெசென்ட்டில் இருக்க. ஆனால் துக்கம் அப்படி இல்லை. நீ இப்போ நான் துக்கப்படுறேன்னு சொன்னால் கூட எது பற்றி துக்கப்படுறேன்? நடந்து போனது பற்றி, நீங்கள் சொன்னது பற்றி. நீ சொன்னியே அப்படி எப்போ நேற்றுக்கு, ஓன்னு போயிட்டு. அப்புறம் துக்கம், நான் இன்றைக்கி போய் சேர முடியுமா இல்லையா, அங்கே போகணுமாமே, அங்கே போகணுமே, அந்த டாக்டரை பார்க்கணுமே, போகணும். அதை பற்றி யோசி. பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் தான் துக்கத்துக்கு காரணம். ப்ரெசென்ட்டில் துக்கம் இல்லை. அந்த ப்ரெசென்ட்டில் ஏன் சீக்ரெட்டாக வச்சுட்டோமா சொல்லட்டுமா? யூ ஆர் ப்ரெசென்ட். யுவர் ரியல் உண்மையான நீ அங்கே. ஸோ discover the presence of your presence in the present. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Hari Om Tat Sat.